ஹாய் வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம அகாடமியோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் வெப்சைட்டில் ஃப்ரீ குவிஸை போட்டு பாருங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரயில்வே எக்ஸாம்ஸுக்கான ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபேமஸ் ரதம்பூர் நேஷனல் பார்க் இஸ் இன் விச் ஸ்டேட்? புகழ்பெற்ற ரதம்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தானில் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் கன்ஹா தேசிய பூங்கா, குஜராத்தில் கிர் தேசிய பூங்கா, உத்தரப்பிரதேசில் துத்வா தேசிய பூங்கா இருக்கு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், விச் டேம் இஸ் பில்ட் அக்ராஸ் த மகாநதி ரிவர்? மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எது? ஹிராகுட் அணை. பக்ரானங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் ரிவரில் இருக்குது. அதே மாதிரி தேரி ரிவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி ரிவரில் இருக்குது. அடுத்து சர்தார் சரோவர் டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவரில் இருக்குது. நர்மதா ரிவர். அடுத்து தேர்டு கொஸ்டின், த கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் பரதநாட்டியம் ஆர்கினேட்டட் இன் விச் ஸ்டேட்? பரதநாட்டியம் என்ற பாரம்பரிய நடன வடிவம் எந்த மாநிலத்தில் தோன்றியது? தமிழ்நாட்டில் தோன்றியது. ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி, கேரளாவில் கதக்கு, அப்புறம் மோகினி ஆட்டமும் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியமும் கர்நாடகாவில் இருக்குது. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், விச் சிட்டி இஸ் நோன் அஸ் த சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா? இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது? பெங்களூரு. புனேவை என்ன சொல்லுவாங்க? பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. சாரி புனேவை பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் டெக்கான்னு சொல்லுவாங்க. சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்தை முத்து நகரம்னு சொல்லுவாங்க. முத்து நகரம்ன்றது இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஹைதராபாத்து, தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடி. பிங்க் சிட்டின்றது ஜெய்ப்பூரை சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், த குதுப் மினார் இஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி? குதுப் மினார் எந்த நகரத்தில் உள்ளது? டெல்லி. குதுப் மினாரை யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1199 குத்புதீன் ஐபக்ன்றவர் ஸ்டார்ட் பண்ணார். இது எதுக்கு எடுத்துக்காட்டுனா நல்ல கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின், விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்? எந்த இந்திய மாநிலம் அதிக எழுத்தறிவு விகிதத்தை கொண்டுள்ளது? கேரளா. கேரளாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 93.91%. அதே மாதிரி லோயஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு பீகாரில் எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 63.82%. அடுத்த கொஸ்டின், த சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் நோன் ஃபார் ராயல் பெங்கால் டைகர்ஸ் இன் விச் ஸ்டேட்? ராயல் பெங்கால் புலிகளுக்கு பெயர் பெற்ற சுந்தரவன தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்காளம். விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா தட் ஃப்ளோஸ் என்டையர்லி வித்தின் இந்தியன் டெரிட்டரி? இந்தியாவின் மிக நீளமான நதி எது? அது முழுமையாக எந்த இந்திய எல்லைக்குள் பாயும்? கங்கை. த சார்மினார் இஸ் எ ஃபேமஸ் monument located in which city? சார்மினார் எந்த நகரத்தில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான நினைவு சின்னம்? ஹைதராபாத். Which Indian state is known as the Spice Garden of India? இந்தியாவின் மசாலா பூங்கா என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. What is the total number of railway zones in India as of 2024 ஆண்டு இந்திய நிலவரப்படி இந்தியாவில் உள்ள மொத்த ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை 18. இப்போ 19 ஆக்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மெட்ரோ. விச் இஸ் த கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா? 2023 சர்வே. இந்தியாவின் மிகவும் சுத்தமான ரயில் நிலையம்
எது? 2023 கணக்கெடுப்புப்படி ஜெய்ப்பூர். Which railway station has the maximum number of platforms? எந்த ரயில் நிலையத்தில் அதிக எண்ணிக்கையிலான நடைமேடைகள் உள்ளன? சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல். The first electric train in India ran between Bombay and Dash. இந்தியாவில் முதல் மின்சார ரயில் பம்பாய்க்கும் டேஸுக்கும் இடையில் உள்ளது. போரிவலி. Which railway station is known for being the highest in India? இந்தியாவில் மிக உயரமான ரயில் நிலையம் என்று அறியப்படும் ரயில் நிலையம் எது? கும். Which luxury train is operated by IRCTC? IRCTC எந்த சொகுசு ரயிலை இயக்குகிறது? மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ். In which year was the Konkan Railway inaugurated? கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? 1998. What is the train manufacturing unit in தமிழ்நாடு called? தமிழ்நாட்டில் ரயில் உற்பத்தி அலகு என்னவென்று அழைக்கப்படுகிறது? இன்டகிரல் கோச் ஃபேக்டரி, ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. Where is the Indian Railway Institute of Mechanical and Electrical Engineering located? இந்திய ரயில்வே இயந்திரவியல் மற்றும் மின் பொறியியல் நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? ஜமால்பூர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். Which railway zone has its headquarters in Mumbai? எந்த ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் மும்பையில் உள்ளது? மேற்கு. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.